அந்த கஞ்சத்தனம் என்பது ஒரு முஃமினிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல். கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கஞ்சர்களாக இருக்கக்கூடாது. இந்த கஞ்சத்தனம் என்பது பல டைப்ல மனிதர்களிடம் இருக்கிறது. சிலாக்கள் இந்த சிரிப்பிலே கஞ்சத்தனம் பார்த்துருப்பீங்க. எந்த நேரம் பாருங்க முகம் சோகமாகவும் இறுக்கமாகவும் இருக்கு. அந்த முகத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு சில புன்முறுவல் வராது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது தர்மம் என்று. இப்ப நம்ம போகக்குள்ள ஒரு ஆளை பார்க்கிறோம். இப்ப நீங்க பெண்களை பார்க்குறீங்க, நாங்க ஆண்களை பார்க்கிறோம் என்றால் அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போனா என்ன குறைய போகுது? அதுல கஞ்சத்தனம். இவங்க பொருளாதாரத்தில் எப்படி கஞ்சர்களா இருப்பார்கள்? சலாம் சொல்றதுக்கு கஞ்சத்தனம் சிலருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி சலாம் சொல்றதுக்கு கஞ்சர்களாக கொஞ்சம் பேர் வருவாங்க. இப்ப சலாம் ஆண்கள்கிட்ட இல்லை. ஒரு மறுமை நாளுடைய அடையாளமோ தெரியல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று ஸலாமு லில் மஅரிஃபா, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது. இப்போ அது வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றதுல கஞ்சத்தனம். சிலர் நாங்க பார்த்திருக்கிறோம், நம்ம போய் சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் அஸ்ஸலாம் என்றாங்க. என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? 10. இன்னும் ஒரு ஆள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? 20. இன்னும் ஒருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? 30. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார சொல்ல 10, 20, 30 எல்லாம் சொன்னீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ஷோர்ட்டா சொன்னார் 10 நன்மை, அதோட வரஹ்மத்துல்லாஹ்வை சேர்த்தார் 20 நன்மை, வபரகாத்துஹு சேர்த்தார் 30 நன்மை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சலாம் அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை நீங்கள் பரப்புங்கள். இப்ப சலாம் சொல்றதுல கஞ்சர்கள் இருப்பார்கள். இப்ப பாக்குறோம், புன்முறுவல் செய்வது தர்மம், புன்முறுவல் செய்ய முடியாம இருக்கிறான். சிலருக்கு பேசுறதுலே கஞ்சத்தனம், கதைக்கிறதுக்கு கஞ்சத்தனம். பேசுறேன்னா மேடையில பேசுறதல்ல, போய் உட்கார்ந்துட்டு நீங்க அவங்க கேள்வி கேட்கணும். அவங்களோட வீட்டை போனது நீங்க சொந்தக்காராக்கல்ல ஊடு, என்ன புள்ள சோம, ஓ சோம் மச்சானுங்க தெரியா, பகல் சமைச்சதா, ஓ என்ன கறி, நீங்க கேட்கறதுக்கு பதில் வந்து வாங்க மாமி, வாங்க மைனி, வாங்க சாட்சி என்று உட்கார வச்சு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது தான் விட்டு வார விருந்தாளிகளை கண்ணியப்படும். அதுக்கு கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனம் பல வடிவங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அல் பகீலு மன் துக்கிர்து இன்தஹு வ லம் யுஸல்லி அலைஹி. ஒரிஜினல் கஞ்சன் யார் என்றால், என்னுடைய பெயர் கூறப்பட்டும் ஸலவாத்து சொல்லாம இருக்கிறானே. என்னுடைய பெயர் சொல்லப்படுது, முஹம்மதுன்னு சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ் சொல்லப்படுது, நபிகள் நாயகம் என்று சொல்லப்படுது, இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு அவனுக்கு சொல்ல வரையதில்லை. இவன் தான் பெரிய கஞ்சன் என்று சொன்னாங்க. அல் பகீலு மன் துக்கிர்து இன்தஹு வ லம் யுஸல்லி அலைஹி. இந்த கஞ்சர்களில் அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாம் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய கஞ்சர்கள் பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் பார்க்கிறவர்கள். பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் என்றால் என்ன? மாஷா அல்லாஹ், ஊடு கட்டுவார், 2 கோடி 3 கோடி செலவு செய்வார் வீட்டுக்கு. பக்கத்தில் அல்லாட வீடு கட்டுப்படும், அவர் வீட்டுக்கு பக்கத்திலே அல்லாட வீடு ஒன்று கட்டுப்படும். இது பள்ளிவாசல் நிர்வாகத்தால போவாங்க, ஒரு 3 கோடிக்கு வீடு கட்டியிருக்கார், ஒரு 2 கோடி ரூபாயோட கார் கொண்டு வந்து வச்சிருக்கார். மாஷா அல்லாஹ் 25 ஏக்கர் வெள்ளாம நிலம் இருக்கிறது. போய் நம்ம பள்ளிக்கு கேட்போம்னு கேட்டா நான் ஒரு 10,000 ரூபாய் தாரேன்னு சொல்லுவோம். இவர் கஞ்சனா இல்லையா? அப்ப சதகா செய்வதற்கு, அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு மனம் இல்லாமல் இருப்பவன் தான் மிகப்பெரிய கஞ்சனா. இப்ப சூரத்துல் லைல நீங்க எடுத்து பார்த்தால், ஃபஅம்மா மன் பகில வஸ்தக்னா வகذب بالحسنى فسنيسره للعسرى. கஞ்சத்தனமாக இருந்த சதகா செய்ய மனம் வராது. எனக்கு எல்லாத்தையும் வச்சுக்குவான். கடைசியில் அவன் போற இடம் எது? நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸனுயஸ்ஸிருஹு
லில் உஸ்ரா, கஷ்டத்திற்கு அவனை நாம லேசாக்குவோம். அங்க உஸ்ரா என்று சொல்லப்படுறது நரகம். நரகத்துக்கு போற வழி அவனுக்கு லேசாகும். உண்மையில இந்த கஞ்சத்தனம் ஏன் வருகுதுன்னு சொல்லுங்க. பொருளாதாரத்தை பற்றி நமக்கு தெளிவில்லை, அதனாலதான் கஞ்சத்தனம் வருது. நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரம் யாருடைய பொருளாதாரம்? அல்லாஹுடைய பொருளாதாரம். அல்லாஹ் நமக்கு எழுதியதை விட கூட நமக்கு வந்துடுமா? கடைசி வரையும் வராது. அல்லாஹ் நமக்கென்று எழுதிய பொருளாதாரத்தை விட கூடுதலாக கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு சதம் கூட வராது. அப்ப இந்த பொருளாதார கோட்பாடு பற்றிய தெளிவு நமக்கு இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பிரச்சனை.